இந்த குட்டி பொண்ணு அவள் அம்மாவுடைய கல்லறைக்கு போய் பார்த்துட்டு இருக்கா. தென் அங்கிருந்து அவங்க அம்மாவுடைய குட்டி ஃபோட்டோவையும் எடுத்துட்டு வரா. தென் இந்த குட்டி பொண்ணு அங்கிருந்து மூவ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய கம்பெனியோடைய சிஇஓ அந்த இடத்துக்கு வராரு. சிஇஓ வேற யாருமே கிடையாது, அந்த இறந்து போனதா கருது அம்மாவுடைய ஹஸ்பண்ட் தான். தென் அவரும் அங்க வந்துட்டு இங்க இருந்து என் ஒய்ஃபோட போட்டோவை தேடிட்டு இருக்காரு. அப்பதான் பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமரால இந்த குட்டி பொண்ணு அந்த போட்டோவை எடுத்துட்டு போனதுக்கான எல்லா ஆதாரங்களும் அதுல இருக்கு. நேரா அந்த குட்டி பொண்ணை வந்து பார்த்துட்டு ஒழுங்கு மரியாதை எனக்கு அந்த போட்டோவை கொடு, அந்த போட்டோவுக்கு நான் $1 மில்லியன் கொடுக்குறேன்னு சொல்றாரு. அந்த குட்டி பொண்ணுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. அவளும் ரொம்பவே பயந்து போயிட்டு இந்த போட்டோவை என்னால உங்களுக்கு தர முடியாதுன்னு சொல்லிடுறா. இதனால கோவப்பட்ட அந்த சிஓவும் அந்த குட்டி பொண்ணுன்னு கூட பார்க்காம அவர் கையில இருந்த $1 மில்லியன் தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டாரு. இந்த குட்டி பொண்ணும் அந்த டாலர்ஸ் எல்லாத்தையுமே பெருக்கி எடுத்துட்டு எங்க அம்மாவுடைய ஆபரேஷனுக்கு காசு கிடைச்சிருச்சுன்னு ரொம்பவே சந்தோஷமா அவளுடைய அம்மாவையும் பாக்குறத போறாங்க. தென் அங்கிருந்து டாக்டர் கிட்ட இந்த $1 மில்லியன் கொடுத்துட்டு எங்க அம்மாவுக்கு நீங்க எப்படியாவது ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கடைசியா இந்த குட்டி பொண்ணு தன்னுடைய அம்மாவும் ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியில வந்துட்டு இருக்கும் போது அந்த நர்ஸ் ரொம்பவே கேவலமா இவங்களை ட்ரீட் பண்ணிருப்பாங்க. தென் அந்த நர்ஸ் தன்னுடைய அம்மாவையும் அந்த குட்டி பொண்ணையும் நல்லாவே தள்ளி விட்டுருவாங்க. தென் கீழே விழுந்த அந்த அம்மாவையும் குட்டி பொண்ணையும் பார்த்த இந்த சிஓ ரொம்பவே ஷாக் ஆயிடுவான். ஏன்னா இப்பதான் அந்த சிஓவுக்கு தெரிஞ்சிருக்கும் இவ வேற யாரும் கிடையாது, இதுதான் நம்மளுடைய ஒய்ஃப் இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு.